அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான். தேங்காய் பர்ஃபி தான். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட். அது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேங்க. சிம்மில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை கரைஞ்சிட்டே வரும். இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா டைம் எதுக்கு எடுக்கும் அப்படின்னா அந்த கேரமலுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். இது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். சில பேர் கேரமல் வர மாட்டேங்குன்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க புட்டிங் வீடியோஸ்லாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் பொறுமை தான் வேணும். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். இப்போ பாருங்கள் கரைஞ்சிட்டே வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேரமல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். முதல் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பால் முதவே காய்ச்சின பால் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேருங்க. பொங்கி வரலன்னா மிச்சம் எல்லா பாலையும் சேர்த்துருங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச பால்லாம் சேர்த்துடலாம். பால் சேர்த்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் 1 கப் தான் சேர்த்துருக்கோம். இன்னும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இந்த பால்லேயே இந்த சக்கரை கரைஞ்சிரும். இந்த கேரமல் பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு பயப்படாதீங்க, இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். மொத்தம் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்தோமா, நம்ம 1 கப் சேர்த்தோம். இப்போ இன்னும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோமா. இப்போது இந்த பாலில் இந்த கேரமல் கரைஞ்சி நமக்கு பாலோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு கேரமல் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு மேலே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் உருனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக துரி வச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள், 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போய் நல்லா செவந்து வரணும். தேங்காய் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். 1 ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும் தான். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்காய் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. அதே மாதிரி ஈரப்பதம் எதுவுமே இல்லை, நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ போய் நம்ம கேரமல் பால் வச்சுருந்தோம், அதை போய் பார்க்கலாம் வாங்க. கேரமல் நல்லாவே கரைஞ்சிருச்சு பாலில். பாலோட கலரே பாருங்கள் நல்லாவே மாறிடுச்சு பாருங்கள். இதுக்கு ஏலக்காய் பொடி எதுவுமே தேவையில்லை. கேரமலுக்கே ஒரு வாசமும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. அதுவே நமக்கு இதுக்கு போதும். நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய், அதை நம்ம இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பு நான் மீடியம் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது கலந்துட நல்லா திக்காயிட்டே வரும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். பாகுக்கு இப்போ பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்கு. இப்போது அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இது அடுத்த ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ நெய் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இல்லையா, அதுவே போதுமானது தான். நல்லா கலந்துட இன்னும் திக்காயிட்டே வருது பாருங்கள். இது அடுத்த ஸ்டேஜு. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டே இருக்கலாம். இதுக்கு டைம் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கேரமல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இது எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லாவே சூடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது பாதியில் போது செட் பண்ணிக்கோங்க, அப்போ கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம தேவையான ஷேப் நம்ம கையிலே எடுத்து பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், வெளியே வச்சாலுமே கெட்டு போகாது. பால் சேர்த்துருந்தாலுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் 1 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது, சீக்கிரமாகவே கலையிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.